திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற 63 நாயன்மார்கள் வரிசையில் வர்ற நம்ம சேரமான் பெருமாள். இவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நண்பர். அதுக்கு முன்னாடி சிவபெருமானை அவ்வளோ சிரத்தையாக பூஜை பண்ணக்கூடியவர். இவர் பூஜை பண்ண உக்காந்தார்னா நடராஜருடைய சிலம்பொலி கேட்குற வரையும் பூஜையிலேருந்து எழுந்துக்க மாட்டார். நம்மளை மாதிரி இல்லை, நம்மளை மாதிரின்றத விட என்ன மாதிரி இல்லை. நம்ம என்னடா கேஸ் ஆஃப் பண்ணோமா இல்லையா, இங்கே யாரோ வரா மாதிரி இருக்குதே, யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அந்த சிந்தையெல்லாம் கிடையாது. பூஜையில் உக்காந்தார்னா அது 1 மணி நேரமா 2 மணி நேரமா எவ்வளோன்னு தெரியாது. பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். நடராஜருடைய சிலம்பு சத்தம் கேட்ட பிறகு தான் பூஜை முடிஞ்சிடுச்சின்னுட்டு எழுந்திருப்பாராம். அந்த மாதிரி அவர் ஒரு நாள் பூஜை பண்ணின்னு இருக்கும்போது சிலம்பு சத்தம் கேட்கவே இல்லையாம். உடனே இடுப்பில் இருந்த உடைவாளை எடுத்து குத்திக்க போயிட்டாராம். ஐயோ நில்லுப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சலங்க சத்தத்தோடு ஓடி வராராம். என்னப்பா அப்படின்னு இதுக்குள்ளே போய் இப்படி குத்திக்க போகிறேன் அப்படின்னு. கொஞ்சம் நான் பாட்டில் மகிழ்ந்து இருந்துட்டேன், சுந்தரருடைய பாட்டில் அப்படின்னு. யார் அது சுந்தரர்ன்றது அப்படின்னுட்டு சிவபெருமான் சேரமான் பெருமாள் கேட்பார் சிவபெருமானை. அப்போ சுந்தரரா நீ அங்கே வந்து பாரு, இன்னும் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் அவர் சேரமான் பெருமாள் அங்கேருந்து வந்து தேடின்னு வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இருவரும் அவ்வளோ ஒரு ஒத்துமையாக நட்பாக இருந்து சுந்தரர் கைலாயம் போகும்போது சேரமான் பெருமாள் அருணகிரிநாதர் சொல்லுவார் பாருங்க, மயில் குதிரை மாதிரி பறக்குதுன்னு. குதிரையே மயில் மாதிரி பறக்கும். பறந்து போவார், பறந்து போவார். பறந்து போய் சுந்தரருடைய யானையுடைய வாழை பிடிச்சிக்குவார். பிடிச்சிக்கிட்டு அந்த கைலாயத்துக்கு போவார். அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தவர் நம்ம சேரமான் பெருமாள். நட்புக்கு இலக்கணம். 2 பேரும் அப்படி ஒரு நட்பு. நம்மளுடைய ஃப்ரெண்டு போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் கூடவே போகணும்னு சொல்லி போனவர். அந்த சேரமான் பெருமாள் இன்னைக்கு 11ஆம் திருமுறையில் பொன்வண்ண அந்தாதி பாடியிருக்காரு. பொன்வண்ணத்தில் சிவபெருமானுக்கு அந்தாதி பாடியிருக்காரு. நம்ம இப்போ அதை பார்ப்போம். சிதம்பரம் தலத்தில் பாடியிருக்காரு. திருச்சிற்றம்பலம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அந்தாதின்னாவே 100 பாடல்கள், 101 பாடலை கொடுத்துருக்காரு. நாம் 5 பாடலாக பாடுவோம். ஏன்னா பாடல் பெரிய பெரிய பாடல். ஆதரவு கொடுத்து எங்களை அன்போட உள்ள கனிவோடையும் எங்களை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும், கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அவங்கெல்லாம் எல்லாம் தேவாரம் திருவாசகத்தெல்லாம் பார்த்துட்டு தான் பாட்டு எழுதுவோம். நம்மளுடைய தமிழ் தான் அவ்வளோ ஆதி. இதை பொக்கிஷத்துலேருந்து தான் எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம சேரமான் பெருமாள் பாடினதுலேருந்து எப்படியெல்லாம் எடுத்து இப்போ திரைப்படத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பாட போகிறோம் பாருங்கள். பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும் மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீசடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆழ்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே. பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. அந்த சிவபெருமானுடைய மேனியை வர்ணிக்கிறாரு.
பொலிந்திலங்கு மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை, அவருடைய வெள்ளி குன்றம் போலதுதான். தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு. ஈசனை காண பலிகொடு செல்ல எற்றே இவளோர் பேயனை காமுறு பிச்சி கொலாம் என்று பேதையர் முன் தாயனை ஈர்ப்ப தமியேன் தளர அத்தாழ் சடையோன் வாயனை புள்ள என்றான் இமை விண்டன வாழ்கண்களே. கண்களங்கு செய்ய கைவளை சோர கலையும் செல்ல ஒன்களம் கண்ணுதல் வேற்ப ஒன் கொன்றையந்தாருருவ பெண்கலங்கம் இவள் வேதுரும் என்பதோர் பேதை நெஞ்சம் பண்கள் அங்கம் இசை பாட நின்றாடும் பரமனையே பலிதேர்ந்து நஞ்சுண்டது பன்மலர் சேர் பிரமனையே சிரம் கொண்டும் கொடுப்பது பேரருளாம் சரமனையே உடம் அட்டும் உடம்பொடு மாது இடமாம் வரமனையே கிளை ஆகும் முக்கண்ணுடை மாதவனே தவனே உலகுக்கு தானே முதல் தான் படைத்த எல்லாம் சிவனே முழுதும் என்பார் சிவலோகம் பெறுவார் செய்ய அவனே அடல்விடை ஊர்தி கடலிடை நஞ்சமுண்ட பவனே என சொல்லுவாரும் வெறுவர் இப்பாரிடமே. தவனே உலகுக்கு தானே முதல் தான் படைத்த எல்லாம் சிவனே முழுதும் என்பார் சிவலோகம் பெறுவர் செய்ய அவனே அடல்விடை ஊர்தி கடலிடை நஞ்சம் உண்ட பவனே என சொல்லுவாரும் பெறுவர் இப்பாரிடமே. எவ்வளோ ஒரு அருமையான அந்தாதியை கொடுத்துருக்காரு பாருங்க. பொண்ணு அந்தாதின்னு கொடுத்துருக்காரு. அவ்வளோ அருமையாக பாடியிருக்காரு. இந்த பாடலை ஒரு முறைக்கு பல முறை கேட்டு ரசித்து நம்ம சேரமான் பெருமாள் அருளி செய்த பொன் வண்ண அந்தாதியை உங்களோட கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய அருளை பெறணும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.